ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கியா செல்டாஸை பொறுத்தவரை இது நார்மலான ஒரு அப்டேட்டாக இல்லாமல் வண்டி என்டையர்லி புத்தம் புதுசாக பண்ணியிருக்காங்க. அதில் வண்டியோடைய பிளாட்ஃபார்மே மாற்றிருக்காங்க. K3 பிளாட்ஃபார்மில் இந்த புது செல்டாஸ் வருது. வாங்க இந்த வண்டியில் என்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், வண்டியோடைய லென்த்தே பெருசு பண்ணியிருக்காங்க. முன்ன 4.3 மீட்டர்ஸ் இருந்த கியா செல்டாஸ் இப்போ 4460 mm, அதாவது 4460 mmக்கு லென்த்தில் இருக்கு. ஸோ உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பானட்டை திறக்கும் போது தான் நான் இன்னொரு ஹைலைட் நோட்டீஸ் பண்ணேங்க. 1.5 லிட்டர் என்ஜின்ஸ் தான் கொடுக்குறாங்க செல்டாஸுக்கு. ஆனால் ஹைலைட் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸுங்க. இந்த கேட்டகரியில் வேற எந்த வண்டியிலும் இல்லாத ஃபீச்சர் இந்த பானட்டோடைய ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ். ஸோ நீங்கள் தனியாக இந்த கம்பி எடுத்து சொருகி பானட்டை ஹோல்ட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அப்படியே ஈஸியாக திறக்கலாம், ஈஸியாக மூடலாம். சூப்பரான விஷயம். மேலும் இன்னொரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ரீதியாக ஸ்லீக்காக இருக்கணும் சைடுங்கிறதுக்காக ஸ்ட்ரீம் லைன்டு பாப் அவுட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் பாப் அவுட் தான். நீங்கள் அன்லாக் பண்ணாலே பாப் அவுட் ஆயிருது பாருங்கள். ஈஸியாக நீங்கள் திறந்துட்டு உள்ளே ஏறிக்கலாம். கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ், எடாஸு அது இது எல்லாமே கொடுத்துட்டு ரியர் வைப்பர் விட்டுட்டாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. ரியர் வைப்பர் இருக்குங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரகசியமாக இங்கே ஸ்பாயிலருக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரியர் வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா மேலேருந்து கீழே இப்படி வைப் ஆகி வரும். இது வந்து லேண்ட் ரோவர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு டிசைனுங்க. உள்ளே உட்காரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீட்ஸோட டிசைன் நீங்கள் பார்க்கலாம். ஆஃபீஸ் சேர் மாதிரியே இந்த ஹெட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி நல்லாவே வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் சீட்டுக்கு 10-வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லைடிங், ரிக்ளைன் அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஏரியா மட்டுமே நீங்கள் தனியாக ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லம்பார் அட்ஜஸ்ட்டுங்க, நடுமுதுகு சப்போர்ட் கூட நீங்கள் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ 10 வேக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வித் மெமரி ஃபங்க்ஷன் டிரைவர் சீட்டுக்கு கிடைக்குது. பேக் சீட்டுன்னு வரும்போது வண்டி முன்ன விட பெருசாக இருக்குது. அதனால லெக் ரூம் நல்லா இருக்குது, ஹெட் ரூமும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த ரியர் சீட்டை நீங்கள் வந்து ரிக்ளைன் அட்ஜஸ்டும் கூட பண்ணிக்கலாம். சென்டர் ஆம்ரெஸ்டும் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டும் வருதுங்க டாப் அண்ட் வேரியண்ட்ல. ஸோ இந்த புது கியா செல்டாஸ் செகண்ட் ஜென்ரேஷன் மாடலோடைய டீடைல் ரிவ்யூ நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் இருக்குது. வாக் ரவுண்ட் தனியாக போட்டிருக்கோம், பெட்ரோல் அண்ட் டீசல் டிரைவர் ரிவ்யூ தனியாக போட்டிருக்கோம். அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள்.